விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 கூறுகிறது. ஆண்டவரை எப்படி நான் பிரியப்படுத்தலாம், எவ்விதத்தில் நான் அவருடைய பிரியமான பிள்ளையாகலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவர் மேலே விசுவாசமாயிரு, அதுவே அவருக்கு பிரியம் என்று. விசுவாசத்தோடு அவரை கிட்டி சேர வேண்டும். அவரை கிட்டி சேரும்போது 2 விதத்தில் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஒன்று, அவர் உண்டென்று விசுவாசம் வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற அசையாத நம்பிக்கை விசுவாசத்தில் அவரை சேரும்போது நான் அவரை பிரியப்படுத்த முடியும். காணக்கூடாத தேவன் அவரை நம் விசுவாச கண்களால் தரிசித்து அவரை இருக்கிறவராக காணும்போது அவர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நான் அவரை சேவிப்பது தேடுவது வீணல்ல என்கிற விசுவாசத்தோடு நான் அவரை கிட்டி சேர வேண்டும். எனக்கு தக்க பலனை கொடுக்கும் என் தேவன் என்கிற விசுவாசம் வேண்டும். அவரை நான் தேடும்போது அவர் எனக்கு பலன் கொடுப்பார், அதின் நிமித்தம் என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என்ற விசுவாசம் வேண்டும். ஆபேல் தேவன் உண்டென்று விசுவாசித்து அவரை கிட்டி சேர விசுவாசத்தினால் மேன்மையான பலியை செலுத்தினான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். தேவனுடைய அழைப்பிற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, நான் உனக்கு மகா பெரிய பலன் என்று தேவன் சொல்லி அவரின் 100ஆம் வயதில் குழந்தை பாக்கியத்தை தந்தார். ஆபிரகாமின் சரீரமும் சாராளின் கற்பமும் செத்த பின்தான் அவர்களுக்கு பலன் கிடைத்தது. இல்லாவிட்டால் உலக இயல்பில் குழந்தை பிறந்ததென்று மனிதர் கூறி விடுவார்களே. இன்றைக்கு தேவனின் பலனை தடுத்து நிறுத்துகிற நம் அவிசுவாசம், அவநம்பிக்கை, வீண் சிந்தனை, வீண் பெருமை, கீழ்ப்படியாமை இவையெல்லாம் சாகட்டும். கர்த்தருக்கு நாம் சாட்சியாக ஜீவிக்க அவர் பலன் கொடுப்பார். ஜெபம். அப்பா பிதாவே, நான் உம்மை விசுவாசித்து பிரியப்படுத்த உம்மை தேடி வருகிறேன். எனக்கு தக்க பலனை தாரும். நீரே வல்லவர். ஆமேன்.